பாருங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு கேரளாலேருந்து ஒரு ஆக்டர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். மார்னிங் கூட பார்த்து அவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணாங்க மெட்ராஸ்காரன், நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து நல்ல மூவி, நல்ல மூவி, ஃபேமிலியாக ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். நல்ல மூவி, நல்ல மூவி தான். நல்லா பாசிட்டிவாக எடுத்துருக்காங்க. புது டைரக்டர், அப்புறம் புது ப்ரொடியூசரு, புது ஆக்டரு, மலையாளத்துலேருந்து வந்திருக்காரு. நல்லா இருக்குது படம். எல்லாருமே போய் பார்த்தா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது. ஆக்டிங் பக்காவாக இருக்குது. ட்விஸ்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. மியூசிக் தூக்கி நிறுத்திருக்காரு கேசன். படம் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ட்விஸ்ட்டு நிறைய ட்விஸ்ட்டும் இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குதுண்ணா, நல்லா இருக்குதுண்ணா படம். நல்ல கதை, நல்ல கான்செப்ட்டு, நல்லா பார்க்குற இன்னொரு வாட்டி பார்க்குற அளவுக்கு நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது படம். உங்களை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், பார்க்காம உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்பமாக இருக்குது, துன்பமாக அதிகமாக இருக்குது. சூப்பர். மேடம், உண்மையிலே சொல்கிறேன், மெட்ராஸ்காரன் லேடிஸ் உண்மையிலே சொல்ல கோவம் இருக்கவும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தாகணும். உண்மையிலே சொல்கிறேன், மெட்ராஸ்காரன் தான். பார்க்கலாம், போர் அடிக்காமல் போகுது. அதே மாதிரி என்ன சொல்கிறேன், அடுத்தடுத்து பார்க்குற அளவுக்கு இருக்குது. ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். உண்மையிலே நல்லா இருக்கு. படத்தை பார்த்தே ஆகணும். கண்டிப்பா நல்லா இருக்கு படம். உண்மையிலே ஏதோ பாக்குறாங்க. உண்மையிலே இந்த படத்தை வந்து கண்டிப்பா பார்க்க சொல்லுங்க. மூவி பார்த்துருந்தேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு மூவி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஷெய்னிகம் ஒரு நான் மலையாளம் மூவி ஆடியன்ஸ்லேருந்து தான் பார்த்துருக்கேன். பட் இங்கே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ இனிமேல் ஒரு தமிழ் மூவிஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஸோ செம்ம ட்விஸ்ட்டாக இருக்குது. இந்த ட்விஸ்டட் மூவிலாம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மூவி ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு, பட் ஆனால் படம் சூப்பராகவே இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரும் வந்து தேட்டரில் பாருங்கள். கலையரசன் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேணாம். ஹீரோ செம்மையாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வாட்சபிள். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து வாட்ச் பண்ணலாம், ஃபேமிலியோட வரலாம். மாதிரி மூவி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. ஒரு 100லேருந்து 150 ட்விஸ்ட் இருக்கும் மூவியில். ஸோ கிளைமேக்ஸும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்டு சூப்பராக இருந்தது மூவி. எல்லோரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மெட்ராஸ்காரன் மூவிக்கு. தேங்க்யூ. அது கீழே கழட்டிடு. படம் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. அண்ட் யார் கலை ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. செம்ம எங்கேஜாக போச்சு. அந்த ஃபைட் சீக்வன்ஸாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ மைக்காக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரியே இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் வந்து செம்மையாக முடிச்சிட்டாங்க. நல்ல ஒரு மெசேஜ் இருந்துச்சு. அந்த பழி வாங்குறத பற்றி நல்லா இது பண்ணியிருந்தாங்க. ஜாதி பற்றிலாம் நிறையா பேசியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. சொல்லுங்கள் ப்ரோ. மெட்ராஸ்காரன் போயிட்டு வந்தேன். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபேமிலி கான்செப்ட்டுக்கு செம்ம படம். அதாவது அம்மா பேச்சை கேட்காம போனால் என்ன நடக்கும்ன்ட்டு சூப்பராக சொல்லியிருக்காங்க. கலை ப்ரோ சொல்லவே தேவையில்லை. அவர் ஆக்டிங்கே வேறு லெவலில் இருக்கும். நம்ம எல்லா படமும் பார்த்துருப்போம். அவருக்கு பயங்கரமாக நடிச்சிருக்காரு கலை ப்ரோ. அவரோட கான்செப்ட்டுக்கு அவரோட கேரக்டருக்கு சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் இன்னும் பக்காவாக இருக்குது. கிளைமேக்ஸும் ஹைலைட்டு. கிளைமேக்ஸ் ஹீரோ சிரிக்கிறதுலேயே முடிஞ்சிச்சு. இதுதாண்டா படம் அப்படின்ட்டு. நான் வேறு ஒரு மைண்ட் செட்டில் வந்தேன். சரி ஓகே படம் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபுல்ஃபில்லாக தான் போகிறேன். நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. வந்து கேரளாவில் ஆடியன்ஸ் படம் வந்து செம்ம ஃபேமஸ். ஆக்சுவலாக வந்து நெட்ஃப்ளிக்ஸில் நல்லா பார்த்து படம் நல்லா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. இது மெட்ராஸ்காரன். நீங்கள் சென்னையில் வந்து கேரளாலேருந்து இங்கே வந்து சென்னையில் வந்து மெட்ராஸ்காரன் படம் இவருக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் தான் இந்த படம். நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆஸ் வெல் நம்ம இவர் கலையரசன் அவரோட பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு சார். மெட்ராஸ்காரன் நல்லா இருக்குது சார். பார்க்கலாம். ஃபேமிலி ஓரியன்டட். பொங்கல் ஹாப்பி பொங்கல் சார். என்ஜாய் பண்ணலாம். இல்லை எல்லாமே நல்லா கனெக்ட் ஆகுது. அதாவது சென்டிமெண்ட் ஆகிட்டு எல்லாமே நல்லா கனெக்ட் ஆகுது படத்தில். சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேலாம் வேறு லெவலில் இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பக்காவாக இருக்குது. நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கே இம்பேக்ட் ஆகும். நம்ம ரியல் லைஃப்லேயே நிறைய விஷயங்கள் அதில் கிராஸ் ஆகிருக்கும். அதுமாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ்காரன் வேறு லெவல். இந்த தை பொங்கல் வந்து வேறு லெவலில் இருக்கும். மெட்ராஸ்காரன் சூப்பர். டேரக்டர் சார் எல்லாத்துக்குமே பயங்கர இது. நல்லா ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ்காரன் ஜெயிக்க நான் வேண்டிக்கிறேன். மூவி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் நினச்சேன். பட் செகண்ட் ஆஃபில் வந்து முழுக்க வேறு மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸ் சீனில் 2 பேருமே அடிச்சுக்கிற அந்த சீன் பயங்கரமாக இருந்தது. ரியலாக பார்க்குற மாதிரி இருந்தது. கலையரசன் சார் இந்த மாதிரி நிறைய மூவி நடிச்சிருக்கார். பட் இது வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது. ஸோ த மூவி வாஸ் வெரி குட். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஒரு செம்ம ட்ரீட் இருக்குது.
மலையாள ஆக்டர் ஆடியன்ஸ் படத்துக்கு அப்புறம் இந்த படம் எப்படி அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் நல்ல ஆக்டர். ஸோ அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அவர் அடுத்தடுத்த படம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அவர் அடுத்தடுத்த படம் பண்ணால் நமக்கு தான் ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக அவ்வளோ சூப்பராக ஆக்டிங் எல்லாமே பெர்ஃபார்மர். அவர் நல்ல பெர்ஃபார்மர். எனக்கு வந்து இது கலையரசன்றதே எனக்கு மறந்து போச்சு. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அவர் பண்ணியிருந்தார். அவ்வளோ ப்ரொஃபஷனலான ஒரு ஆக்டர். அவர் அந்த ஆர்டிஸ்ட். அவர் வந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டு இருப்பார் எப்போவுமே. அது எனக்கு நான் நிறைய வாட்டி அவரை பார்த்துருக்கேன். ஸோ இங்கேயும் அதே மாதிரி அவருடைய பெர்ஃபார்மன்ஸை நான் பார்த்தேன். ஆமாம், அந்த சாங்கும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு பண்ண டான்ஸ் எல்லாம் வந்து பயங்கரம். ஐயோ, எனக்கு எதுவுமே சொல்கிறதுக்கே இல்லை. டான்ஸ் என்ன அப்படி பண்ணுறாங்க 2 பேருமே. நான் இதுக்கு முன்னாடி அந்த ஹீரோயினை வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து அவங்க டான்ஸ் பண்ணுவாங்கன்னே தெரியாது. இதில் வந்து அவ்வளோ பயங்கரமாக ஆடிருந்தாங்க. இவர் ஒரு டான்ஸர். ஆனால் 2 பேரும் சேர்ந்து டஃப் கொடுக்குறாங்க. எனக்கு யாரை பார்க்குறதுன்னு கூட தெரியல. நல்லா கவர்ச்சியாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது படம். ஆனால் செம்ம ட்விஸ்ட்டு படம் ஃபுல்லாக பயமாக பண்ணியிருக்கிறாங்க. ஷேன் நிகம் வந்து துண்டாக நிறுத்திருக்காரு படத்தை. ஆனால் செம்மையாக பண்ணியிருக்காரு. சான்ஸே இல்லை. செகண்ட் ஹாஃப்லலாம் அவ்வளோ ட்விஸ்ட்டு. 2 பாட்டுமே செம்மையாக இருக்குது. நல்ல படம். எல்லோரும் வந்து பாருங்கள். செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ செகண்ட் ஹாஃபில் செம்ம ட்விஸ்ட்டுங்க. வந்தீங்கன்னா பயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. கடைசி வரைக்கும் கணிக்கவே முடியாது. எதனால் என்ன ஆயிடுச்சுன்னு யாருக்கும் எதுவுமே தெரியாது. கடைசியில் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கும்போது எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஆடியன்ஸ் வந்து எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஒரு நல்ல படம் பார்த்து திருப்தி இருக்கும் எல்லாருக்கும். தேங்க்யூ.